Okay, so basically obesity பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். It's not a lifestyle disease. ஷார்ட் ஆன்சர் நோ. நம்ம கிட்ஸ் தானே ஃபியூச்சர் ஜெனரேஷன், அவங்களுக்கே ஒபிசிட்டி வரும். Hi viewers, anchor Nandini Arvind here. வணக்கம். So இன்னைக்கு நம்ம யார் கூட இருக்கோம் அப்படி பாத்தீங்கன்னா டாக்டர் ஜெயந்த் லியோ, clinical lead bariatric and metabolic surgery, GEM Hospitals, Chennai. வணக்கம் சார். வணக்கம். எப்படி இருக்கீங்க? I am good. How are you? I'm good. Thank you so much. Okay, so basically obesity பத்தி நம்ம இன்னைக்கு பேச போறோம். And எனக்கு நிறைய சந்தேகங்கள் இருக்கு. So அததான் நான் கேட்க போறேன். ஒரு layman point of viewல இருந்து நிறைய விஷயங்கள் வந்து இன்னுமே ஒரு மிஸ்ட்ரியா இருக்கு. நிறைய பேருக்கு வந்து தெரியல, குழப்பமாவும் இருக்கு. ஒரு கன்ஃபியூஷன், ஸ்டேட் ஆஃப் கன்ஃபியூஷன்ல இருக்கும். ஸோ அதை பத்தி நீங்க இன்னைக்கு வந்து எங்களுக்காக கிளாரிஃபை பண்ணுங்க. With pleasure. Yes. So first and foremost, obesity அப்படின்னா eating too much and not exercising அப்படிதான் அர்த்தமா? See Nandini, first of all, obesity na என்னன்னு first of all we have to kind of define. So obesity na எல்லாரும் இந்த தமிழ்ல அதை சொல்றது உடல் பருமன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகே, obesityன்றது வந்து இட்ஸ் நாட் ஜஸ்ட் ஒருத்தங்க வந்து பார்க்கறதுக்கு குண்டா இருக்காங்க ஆர் யூனோ விஷுவலி ஃபேட் அப்படின்னு நம்மளால பேசவும் முடியாது, நினைக்கவும் முடியாது. அதை வச்சுட்டு இதனால இது வரும்னு we cannot do anything with that. Okay. So obesity na இப்போ மெடிக்கலா நம்ம பார்த்தோம்னா what we do, ஒருத்தங்க ஹைட்டுக்கு என்ன வெயிட் இருக்கணும் அதை ஒரு ரேஷியோல போட்டு ஜெனரலா அந்த ரேஷியோ வந்து 25க்கு கம்மியா இருக்கும். So we call this as BMI, right? Exactly. Body mass index. Exactly. So that is called body mass index. அது பார்க்குறவங்க நிறைய பேர் அது எல்லாம் பார்த்து எல்லாம் வச்சிருப்பாங்க. பட் இருந்தாலும் நான் சொல்றேன் again, BMI மட்டும்தான் கிரைட்டீரியாவா இல்லை. But beyond that there are a lot of things, but let's not complicate it. For now we look at BMI as a good indicator of obesity. So generally அந்த 30க்கு மேலே போகிற BMIs எல்லாம் class 1, 35க்கு மேலே class 2 and 40க்கு மேலே போகிறது வந்து மார்பிட் ஒபிசிட்டி. அதாவது அந்த ஒபிசிட்டினால வரக்கூடிய மெடிக்கல் டிசீசஸ் ஜாஸ்தி, அதை வந்து மார்பிடிட்டின்னு சொல்லுவோம், அதாவது மெடிக்கல் டேர்மில். ஸோ மார்பிடிட்டின்னா என்ன? இப்போ ஒரு டிசீஸ் இருக்கு, அந்த டிசீஸ்னால வரக்கூடிய பின்விளைவுகள் ஜாஸ்தி, அதுதான் இந்த கிளாசிஃபிகேஷன். ஸோ ஒபிசிட்டிக்கு ரீசன் பார்த்தோம்னா, see let's break it down. வேர்ல்டில் இப்போ ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 8 பில்லியன் பீப்புள் இருக்காங்க. Now the current status of obesity in the world is close to 1 billion people are affected. 1 billion people are affected because of obesity. So இப்போ just diet, just exercise, or rather in layman's term equals to laziness ன்னு வச்சுக்கோமா. laziness இருந்துச்சுன்னா இவ்வளோ பேர் அதனால லேசினஸ்னால பாதிக்கணும்னு அவசியமே இல்லை. அண்ட் the reason for obesity is far more complex that even the biggest bariatric centers, the biggest obesity management experts, we still have not come to a point where to tell இந்த விஷயத்தினால இது பண்ணதுனால இவங்க ஒபிஸா இருக்காங்கன்னு யாராலையும் சொல்ல முடியாது. ஸோ நேரோ டவுன் பண்ணி சொல்ல முடியலங்கிறீங்களா? நேரோ டவுன் பண்ணி ஒரு பின் பாயிண்ட் பண்ணி சிம்பிளாக சொல்கிறேன். இப்போ ஒரு வீட்டில் ஒரு யங் அடல்ட் இருக்காங்க, ஒபீஸாக இருக்காங்க. அந்த வீட்டில் இருக்கிற அந்த யங் அடல்ட்டுக்கு அங்கே அந்த எல்டர் வந்து என்ன சொல்லுவாங்க? படுத்து தூங்கிக்கிட்டே இருக்கான், போய் இப்போ ஜிம்முக்கு போகலாம், நல்லா வெளியில் சாப்பிட்றான், வாயை கட்டுப்படுத்தி ஜிம்மில் ஓடினா எல்லாம் சரியாயிரும் அப்படின்னு சொல்லுவாங்க. பட் யாருமே, டேக் இட் ஃப்ரம் மீ, நோபடி இஸ் ஒபீஸ் பை சாய்ஸ். யாருமே எனக்கு வந்து குண்டா இருக்கணும் அந்த விஷயத்தினால எனக்கு எத்தனையோ பிரச்சனைகள் இருக்கும், பட் எனக்கு பிடிச்சிக்கிட்டு நான் குண்டா இருக்கேன்னு யாருமே இருக்கிறது இல்லை. ஸோ இட் இஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் டயட், இட்ஸ் நாட் ஜஸ்ட் அபவுட் லேசினஸ் ஆர் யூனோ ஜிம் ஆர் வாட் எவர் யூ கால் இட், ஃபிசிக்கல் ஆக்டிவிட்டி. It is, obesity is a very very complex interaction that happens in the body. Body na I'm talking about the mind, the brain gut axis, the intestinal contents, the environment, everything plays in its role in a person's metabolism. So that's how complex a disease we are dealing with respect to obesity. Okay, appo it's not a lifestyle disease. Short answer, no. So what it is? So going forward, just to decode what you're asking. Short answer no ன்னு சொல்லிட்டேன். பட் எல்லாமே லைஃப் ஸ்டைல் தானே டாக்டர், எல்லாமே இவங்க வந்து வெளியில் சாப்பிட்றாங்க, வெளியில் சாப்பிட்டா தப்புன்னு எல்லாரும் சொல்கிறீங்க, ஜிம்முக்கு போகணும் எல்லாரும் சொல்கிறீங்க, அதெல்லாம் பண்ணனா ஒபிசிட்டி வரும்னு சொல்கிறீங்க, அதானே வருது அப்படின்னு கேட்பீங்க. கரெக்ட். ஸோ லைஃப் ஸ்டைல் இஸ் அ பார்ட் ஆஃப் வாட் வி லிவ். பட் like I told you before, whatever we eat,
அதாவது கண்ணு பார்த்து உடம்பு கேட்கணும்ல. இப்போ ஒரு பிரியாணி உங்களுக்கு கொடுக்குறேன், ஆசைப்பட்டு சாப்பிடுவீங்களா இல்லையா? இப்போ இதே இது உங்களுக்கு ஒரு சாலடை கொடுக்குறேன், அதை ஆசைப்பட்டு நான் சாப்பிட மாட்டேன், நீங்க எப்படின்னு தெரியல. ஆக்சுவலி நான் சாலட் சாப்பிட பிரியாணி சாப்பிட மாட்டேன். அது சரி, அதனால தான் நான் வந்து சேஃப் அப்ளை பண்ணேன். நான் மக்களுக்காக சொல்றேன், பிரியாணி சாப்பிடுவேன், சாலட் சாப்பிட மாட்டேன். இப்போ சொல்லுங்க. ஓகே, இன் ஜெனரல் சரி என்னையே எடுத்துக்கோங்க. யூ கீப் salad or you keep biryani. My first choice will be biryani because biryani is food for the soul and I'm sure 100% of whoever is watching will agree, including myself. Now அந்த மாதிரி இருக்கிறது, அது எதனால அந்த இமோஷன், எதனால அந்த ஒரு ஃபுட் ஃபார் சோல் அப்படின்லாம் எதனால சொல்கிறோம்? பிரெயின் தானே சொல்லுது. பட் பிரெயினாக சாப்பிடுது, நம்ம தானே சாப்பிட்றோம். ஸோ வாட் டஸ் இட் மீன்? ஸோ இட் மீன்ஸ் தட் there is a relationship between the gut and the brain. So சும்மா ஒன்றும் சொல்ல, the gut is the second brain அப்படின்லாம் சொல்கிறாங்களே. Not only for food, for emotions, for a lot of our daily activities, there is constant messages going through up from there coming down. And this is done by a lot of chemicals. I mean chemicals, hormones, neuropeptides ன்னு சொல்லுவோம். So these act as messengers from the gut to the brain and from the brain to the gut. So and that's where the metabolism happens. So next question could be in the metabolism கேள்விப்பட்டிருக்கேன், நீங்க தான் சொன்னீங்களே 10ஆம் கிளாஸ்ல படிச்சேன் அப்படின்னு. அந்த மாதிரி மெட்டபாலிசம்னா என்ன? ஸோ சிம்பிளா சொல்லணும்னா ஒருத்தங்களோட எரிப்புத்தன்மை. பேசிக்கா ஃபுட் இஸ் energy, right? So energy intake, energy expenditure. So intake 100 units irundhuchana, expenditure 100 units irukunu, we should be left with 0, which means metabolic equilibrium. Okay. But நிறைய பேருக்கு என்ன ஆகுது, இந்த what is happening in obesity is, so energy intake இப்போ 100 கிராம் சாப்பிட்றோன்னா அதில் 30 கிராம் எரியுது, 70 கிராம் உடம்புல ஃபேட்டாக வந்து உட்காந்து. That is where this gut brain axis, the gut microbiome, அதெல்லாம் வந்து is the research that is still happening. இதெல்லாம் ரெஸ்பான்சிபிள்னு தெரியும், ஆனால் எந்த அளவுக்கு ரெஸ்பான்சிபிள், எந்த இடத்துல போய் எதை டேப் பண்ணால் எது பெட்டர் ஆகும், இன்னும் அந்த ஃபைனல் ஆன்சர் நம்மளுக்கு இன்னும் வரலை. If it was that simple, now we would have found a cure for obesity. It is very, very complex. It is not as simple as what you asked in a lifestyle disease இல்லையா. அந்த ஷார்ட்டா நான் நோன்னு சொன்னதுக்கு லாங் ஆன்சர் இதுதான். ஓகே அப்போ நீங்கள் சொன்னாலுமே அது எங்களுக்கு புரிய போகிறது கிடையாது. பிகாஸ் there's going to be a lot of technical things. அது சொல்லி எங்களுக்கு புரியணும்னு அவசியம் இல்லை. அதே மாதிரி அது புரியவும் முடியாது, அது லைக் புரிஞ்சிக்கவும் முடியாது. ஆனால் இதுக்கு வந்து நான் ஒரு கேள்வி கேட்குறேன். இப்போ உள்ள வந்து ஒபேசிட்டி அப்படின்னா என்ன நடக்குது டாக்டர்? உங்க உடம்புக்குள்ள என்ன நடக்குது? குட் क्वेश्चन. ஸோ ஜென்ரலாக என்ன ஆகும்னா, இப்போ let me just give you another thing, perspective, another question that we get asked normally. Why am I obese? ஓகே, இப்போ எந்த டாக்டருக்கும் போனாலும், இப்போ நீங்கள் வந்து ஒரு டயரியான்னு போகிறீங்க, ஒரு வயிறு வலின்னு போகிறீங்க, டாக்டர்கிட்ட பேசுகிறீங்க, மாத்திரை மருந்து கொடுக்குறாங்க, கடைசியில் நம்மளுக்கு ஒரு கியூரியாசிட்டி இருக்கும்ல, எதனால டாக்டர் ஆச்சு? அதே தான், why am I obese? So the answer is இந்த மாதிரி லாங் ஆன்சர் அதெல்லாம் என்னால் கொடுக்க முடியாது. பட் இந்த உள்ளுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, இந்த தேடல் ஃபார் த ரீசன் ஆஃப் ஒபிசிட்டி வந்து எல்லாரும் சொல்லுவாங்க, டாக்டர் நான் தைராய்டு செக் பண்ணிக்கிட்டே இருக்கேன், தைராய்டெல்லாம் நார்மலாக இருக்குது, இருந்தாலும் வெயிட் போடுது, நான் டயட்டில் இருக்கேன் இருந்தாலும் வெயிட் போடுது, நான் வந்து எக்ஸசைஸ் போகிறேன் இருந்தாலும் வெயிட் போடுது. ஸோ வாட் இஸ் ஹேப்பனிங் இன்சைட் இஸ் பேசிக்லி லைக் ஐ செட், த மெட்டபாலிசம் இஸ் நாட் ஆஸ் எஃபெக்டிவ் ஆஸ் வாட் இட் இஸ் சப்போஸ் டு பி. சாப்பிட்டது எரியணும், எரியாதது எங்கேயாவது போகணும்ல, அதுதான் ஃபேட்டாக வந்து உட்காந்து. ஸோ அதனால் என்ன ஆகுது, ஸோ இட் பிகம்ஸ் அ பிக் சைக்கிள். ஸோ அந்த சைக்கிள் என்ன ஆகுது, ஃபேட், அதாவது ஃபேட்டுன்றது வந்து, திஸ் இஸ் வேர் ஐ நீட் டு கிளாரிஃபை அபவுட் த ஃபேட் தட் வி ஆர் டாக்கிங் அபவுட். இட்ஸ் நாட், கண்ணுக்கு தெரிகிற ஃபேட் இஸ் நாட் அ பிக் டீல். ஓகே, அதுதான் அந்த தோலுக்கு அடியில் இருக்கிற ஃபேட், சப்குட்டேனியஸ் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். ஒபிசிட்டியில் ப்ராப்ளமேட்டிக் ஃபேட்டுன்றது வந்து இந்த விசரல் ஃபேட்டுன்னு சொல்லுவோம். அதாவது உடம்பு உறுப்புகளை சுற்றி இருக்கிற ஃபேட் எல்லாத்துக்கும் இருக்குது, உங்களுக்கு எனக்கு எல்லாத்துக்கும் இருக்குது. பட் அது ஒரு பாயிண்ட்டுக்கு மேலே போச்சுன்னா தான் அந்த ஒபிசிட்டி ரிலேட்டட் டிசீசஸ் வரக்கூடிய எஃபெக்ட் கொடுக்கும். ஸோ இந்த ஃபேட் என்ன ஆகும், இந்த விசரல் ஃபேட் அக்யூமுலேஷன் ஜாஸ்தி ஆகும். ஸோ நிறைய பேர் ஸ்கேனில் வந்து ஃபேட்டி லிவர்னு பயந்துக்கிட்டு வருவாங்க, டாக்டர் ஃபேட்டி லிவர்னா என்ன, உங்கள் உறுப்புகளில் இருக்கிற ஃபேட் வந்து ஜாஸ்தியாக இருக்குன்னு அது ஒரு இண்டிகேட்டர். அது ஆர்கன் குள்ள இருக்கும் சொல்றீங்க, வெளில இருக்குமா? எனக்கு புரியல. அது ஆர்கன் குள்ள, அந்த ஃபார் எக்ஸாம்பிள் லிவர் இருக்கு, all organs are made of cells.
அதாவது மைக்ரோஸ்கோபிக்லி செல்ஸ் இருக்கும். அந்த செல் பக்கத்துல சுத்தி ஃபேட் செல் ஃபேட் இது this goes to muscle, this goes to liver, spleen, pancreas, all these things. So which means and the fat load in that system is on the higher side. So என்ன ஆகும், அந்த fat inflammation. So அந்த fat inflammationல என்ன ஆகும், chronic inflammatory state ன்னு ஒன்று வரும். இன்ஃப்ளமேஷன்னா வீக்கம், இப்போ அடிச்சா வீங்குது இல்லை, அந்த வீக்கம் வந்து அந்த ஃபேட்ல வரும்போது தான் அதோடைய மெட்டபாலிக் எஃபெக்ட்ஸை காமிக்க ஆரம்பிக்கும். அதுக்கு மேலே இதனால தான் வருது அந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஸோ டயபெட்டிஸ்க்கு வரக்கூடிய ரீசனே இந்த இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ் தான்.